வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பூதங்களே, எதிரே நூல் வெளியிட்ட விழாவிற்கு வந்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பூதங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துதலோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை மிக அருமையாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற முத்துமணி ஐயா அவர்களுக்கும், அவருக்கு ஒத்தும் உதவியுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும். இந்த வான்துறையில் நான் நிறைய பேசலாம் என்று தான் இருந்தேன். இங்கே நம்முடைய தேவி ராஜேஷ் அவர்கள் பேசி முடித்த பின்பு, நம்முடைய தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசி முடித்த பின்பு, எங்களுடைய கலைமாமணி ஏர்வாணி எஸ் ராதாகிருஷ்ணன் எப்பொழுதும் சொல்வார், தலைமுறை என்று போட்டுவிட்டு அவருக்கு கடைசியிலே ஒளிவாங்கியை தருவோம். அப்பொழுது சொல்லுவார், நான் எதையெல்லாம் பேசலாம் என்று நினைத்து புத்தகத்தில் மடித்து வைத்திருந்தோனோ அதையெல்லாம் எல்லோரும் பேசிவிட ஒவ்வொன்றாய் திருப்பி விட்டேன் என்று சொல்லுவார். அந்த நிலையை தான் எனக்கும். எதையெல்லாம் நாம் தொடலாம் என்று இருக்கிறோனோ அதையெல்லாம் தொட்டு விட்டு அமர்ந்திருக்கிறார்கள். மிக அருமையான பேச்சு. அதில் மிக குறிப்பாக தேவி ராஜேஷ் அவர்கள் மிக அழகாக நூலை பற்றி மட்டுமல்ல, நூலாசிரியரை பற்றிய தகவல்களை எல்லாம் இணையத்தில் தேடி பிடித்து தொகுத்து மாலையாக அவருக்கு அணிவித்து சென்றிருக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போலவே வணிகவியல் துறையிலே சம்பந்தப்பட்டிருந்தாலும் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு தமிழ்ச்செல்வன் அவர்கள் மிக அருமையாக இலக்கியங்களையும் சித்தர் பாடல்களை எல்லாம் எடுத்து காட்டி இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்பிற்குரிய கேஜிஆர் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் உங்கள் எல்லோருடைய பெயரையும் நான் உச்சரித்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நேரம் கருதி. ஏனென்று சொன்னால் மிக நேரம் குறுகி கொண்டிருக்கிற காரணத்தால் எல்லோருடைய பெயரையும் நான் உச்சரித்து உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் இந்த இல்லறத்தேரை 50 ஆண்டுகள் இழுத்து செல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. அது எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல. அது இறைவன் நமக்கு கொடுக்கிற வரமாக இருக்க முடியும். 50 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை என்பது. அந்த வகையில் இங்கே ஒளி மலரவன் ஐயா அவர்களும் மல்லி மலரவன் அம்மா அவர்களும் இன்றைக்கு பொன்விழா காண்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நண்பர் தமிழன் இணையத்தேனி தமிழன் அவர்கள் என்னுடைய நெஞ்சுக்கு இனியவர். அவரை நான் இணையத்தேனி என்றுதான் பட்டமிட்டு அழைத்து வருகிறேன் இதுவரையில். இப்பொழுதும் கூட இணையத்தேனி தமிழன் அவர்கள். இணையத்தேனி என்கிற அந்த பட்டம் எதற்கு என்றால், அவர் இணையத்தில் இயங்குபவர் என்பதற்காக மட்டுமல்ல, தேனியை போல சுறுசுறுப்பானவர் என்பதும் கூட. நான் எல்லோருக்கும் 24 மணி நேரம் தரப்பட்டிருக்கிறது என்றால், என் நண்பர் தமிழனுக்கு மட்டும் அந்த இறைவன் 26 மணி நேரம் தந்திருக்கிறார். 26 மணி நேரம் இயங்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தமிழன் அவர்கள். எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர். அந்த செய்தியை மிக நுட்பமாக கண்ணில் கருத்தில் கொண்டு தேவி ராஜேஷ் அவர்கள் 6ஆம் ஆற்றல் என்று கவிதை படித்தார். வியந்து போனேன். நான் அவரை புகழ்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், 6ஆம் ஆற்றல் என்று. அந்த சிந்தனை, அந்த செய்தி, அந்த கருத்து கவிதையாக தேவி ராஜேஷிடம் வந்திருக்கிறது என்பது குறித்து நான் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நகைச்சுவை நாவேந்தர் குடியாத்தம் குமரன் சொல்லவே வேண்டாம். எங்கே வந்தாலும் நாங்கள்லாம் பேசி கைத்தட்டல் வருமா என்று காத்திருப்போம். அவர் கைத்தட்டலை மிரட்டி வாங்கக்கூடிய தேல் கொட்டம், கருந்தேல் கொட்டம், மாடு முட்டுகளெல்லாம் சாபம் விட்டு வாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அவருடைய பேச்சுக்கு ஈடு இணையில்லை. அந்த வகையில் இந்த நூல் பற்றி நான் நிறைய பேச வேண்டும். நேரம் கருதி நான் மிகச் சுருக்கமாக பேசுகிறேன். 50 ஆற்றல்கள் குறித்து நம்முடைய இலக்கியம் சொன்னதோடு நிறுத்தி கொண்டிருந்தால் அவர் தமிழ் சார்ந்த அறிஞர் என்று, தமிழறிஞர் என்று நீங்கள் போட்டிருப்பது பொருந்தும். ஆனால் அவர் வெளிநாட்டு அறிஞர்களெல்லாம் இது குறித்து அவர்களுக்குரிய ஆராய்ச்சிகளை எல்லாம் தொகுத்து அதனையும் இந்த நூலிலே எடுத்து தந்திருக்கிறார் என்கிற செய்திதான் மிக முக்கியமானது இந்த நூலிலே. நான் மிகவும் குறிப்பிட விரும்பிய செய்திகளை தமிழ்ச்செல்வன் அவர்களும் தேவி ராஜேஷ் அவர்களும் குறிப்பிட்டு விட்டார்கள். ஆனாலும் கூட
நான் அதை சொல்லாமல் அமரக்கூடாது. ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு கவிஞனுக்கு உரித்தான ஒரு தன்மை என்னவென்றால், ஏதோ எழுதிவிட்டு போகிறோம் என்பதல்ல, இந்த சமுதாயத்திற்கு என்ன நாம் இட்டு அந்த செய்தியை, வித்தினை இட்டு செல்கிறோம் என்பதுதான். அந்த வகையிலே ஐம்பெரும் ஆற்றல்கள் என்கிற நூலினை எழுதி அதன் இறுதி அல்ல, நிறைவு பகுதியாக அவர் இட்டுச் செல்வது என்னவென்றால், ஐம்பெரும் ஆற்றல்கள் மிக மிக முக்கியம். அந்த ஆற்றல்கள் அழிப்பது என்பது உங்களுக்கு உரிமையே இல்லை. அந்த ஆற்றல்களை மாசுபடுத்துவது என்பதற்கு உங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. மாறாக ஆற்றல்களை காப்பது என்பது உங்கள் கடமை என்று எடுத்துக்காட்டி இந்த புத்தகத்தை நிறைவு செய்திருக்கிறார் அல்லவா, அதற்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மிக அற்புதமாக இந்த நூலினை வடிவமைத்து தந்திருக்கிறார். திருக்குறளிலிருந்து, கம்பரிலிருந்து, எல்லா இலக்கியங்களிலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார். அதை குறித்தும் நாம் விரிவாக பேச முடியாது, நேரம் இல்லை. எனக்கு அந்த நூல் திறனாய்வு என்று வரும்போது நான் அதை பற்றியெல்லாம் பேசுகிறேன். ஒரு கருத்தினை மட்டும் சொல்கிறேன். எல்லா விதமான செய்திகளையும் அவர் சொல்லிவிட்டார். அறிவு சார்ந்த நூல்கள் தான் இன்றைக்கு தேவை. அந்த வகையிலே இன்றைக்கு நம் கையிலே கிடைத்திருக்கிற இந்த நூல் பகுத்தறிவு சார்ந்த நூல். எப்படி என்றால், நிலத்தினை நீங்கள் பகுத்தால் நிலத்திலிருந்து அந்த 5 பூதங்களை சொல்லுவீர்கள். எப்படி? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலத்தை பகுத்து பகுத்து பார்த்தீர்கள் என்றால் அதுவே தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு உச்சமும் எதுவென்றால் அந்த விண், விசும்பு, ஆகாயம், வெளி, பெருவெளி, சுத்தவெளி, தெய்வம். தெய்வத்தை அடைகிற வழி பகுத்தறிவு தான். உண்மையில் தெய்வம் இல்லை என்று சொல்வது பகுத்தறிவு என்று இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ல, மாறாக தெய்வத்தை அறிவதற்கு இந்த 5 ஆற்றல்களை நிலத்தின் கொண்டு பகுத்தறிவு என்பது மிக மிக முக்கியம். அந்த பகுத்தறிதலை இந்த பகுத்தறிவு நூல் செய்திருக்கிறது என்பதற்கு உங்கள் சார்பாக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்வார், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் என்று சொல்வார். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்பது என்ன என்றால், எப்படி நீங்கள் நிலத்திலிருந்து பகுத்து ஆகாயத்தை அடைந்தீர்களோ, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று அடைந்தீர்களோ, விண்ணிலிருந்து தொடங்கினீர்கள் என்றால் ஒவ்வொன்றாக தொகுத்து கொண்டே வாருங்கள். விண்ணிலிருந்து காற்று 2 உங்களுக்கு தெரியும், H2O என்பது நீர். பின்பு அது தொகுத்து என்னவாக கிடைக்கிறது? காற்று, நெருப்பு, நீர், பின்னர் நிலம். எனவே பகுத்து ஆராய்ந்தால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று முடியும். தொகுத்து ஆராய்ந்தால் அதுவே விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று அமையும். இது குறித்து விவரமாக சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. அதை இன்னும் விரிவாக கூட பேச முடியும். அப்படித்தான் பகுத்தறிவும் தொகுத்துணர்வும். அதைத்தான் தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் பகுத்துணர்வும் வேண்டும், பகுத்தறிவும் வேண்டும், தொகுத்தறிவும் வேண்டும் என்று பகர்கிறார். இந்த நூலை படித்தால் உங்களுக்கு பகுத்தறிவும் கிடைக்கும், தொகுத்துணர்வும் கிடைக்கும் என்ற வகையிலே நான் செய்ய வேண்டிய பணியை வேதாத்திரிய பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியராக இருக்கக்கூடிய நான், மனவளக்கலை பேராசிரியராக இருக்கக்கூடிய நான் செய்திருக்க வேண்டிய வேலையை நண்பர் இணையத்தேனி பேராசிரியர் தமிழன் அவர்கள் மிக அழகாக செய்திருக்கிறார். நான் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்திலே விடுபட்ட செய்தியாக நான் ஒன்றை மட்டும் சேர்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், மனித உடம்பிலே சக்கரங்கள் என்று இருக்கின்றன. அதிலே 9 சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள். அதிலே 7 சக்கரங்கள் அளவிலே உடல் அளவில் இருக்கிறது. அதிலேயும் 5 சக்கரங்கள் என்பது இந்த 5 ஆற்றல்களுக்கான வேலைகளை எடுத்து செய்கிற சக்கரங்கள் என்று தத்துவார்த்தமாக பேசுகிறார். அது என்னவென்றால், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். கிழந்து ஆரம்பிங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி என்று சொல்லப்படுகிற 5 சக்கரங்கள். இதை அறிவியலில் பேசுவதானால், ஏனென்றால் இது அறிவியல் நூல், அறிவியலிலே பேசுவதானால் இந்த 5 இடங்களிலும் சக்கரங்களில் நாளமில்லா சுரப்பிகள் இருக்கிறது, எண்டோக்ரின் என்று சொல்வார். அந்த 5 நாளமில்லா சுரப்பிகளும் எதற்கு உரியது என்று வகுத்து தந்திருக்கிறார்கள். அதில் மூலாதாரம் என்பது மண்ணுக்குரியது, அதுவே சுவாதிஷ்டானம் என்பது நீருக்குரியது, மணிப்பூரகம் என்பது நெருப்புக்குரியது, அநாகதம் என்பது
காற்றுக்குரியது, விசித்தி என்பது விண்ணுக்குரியது, ஆகாசத்திற்குரியது என்று அறிவியல் பூர்வமாகும். உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு உடம்பு சூடு ஏற்பட்டதுன்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் தொப்புள் பகுதியில் உங்களெல்லாம் தெரியும் நாமக்கட்டி என்று ஒன்று இணைத்து போடுவாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஒரு உடல் சூடு ஏற்பட்டு விட்டால் வேற எங்கேயும் நாமக்கட்டி போட மாட்டாங்க. எங்கே போடுவாங்க? ஏனென்றால் மணிப்பூரகம் அங்கே அறிவியல் பூர்வமாக மணிப்பூரகம் என்பது நெருப்புக்குரிய ஒரு இடம். அந்த வகையிலும் கூட பொருத்தி பார்த்தால் ஐவகை ஆற்றல் என்பது நம் உடலிலே இந்தந்த ஆதாரங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்காட்டு. மீண்டும் ஒரு முறை நண்பர் இணையத்தேடி தமிழன் அவர்களுக்கு இந்த ஆகச்சிறந்த படைப்பிற்கு உரிய மரியாதையும் மதிப்பும் நிச்சயம் கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இங்கே யாரோ ஒரு பேசும்போது குறிப்பிட்டார்கள், தமிழ்ச்செல்வன் அல்லது தேவி என்று நினைக்கிறேன், இது பல்கலைக்கழகங்களிலே பாடப்புத்தகங்களில் இது இடம்பெறும். ஏனென்று சொன்னால் இது குறித்து தொகுத்து புத்தகங்கள் இதுவரை எதுவும் வரவில்லை. நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லப்படுகிற ஐவகை ஆற்றல் பற்றிய ஒரு தொகுப்பு நூல் இதுவரை கிடைக்கவில்லை என்கிற அந்த குறையை போக்கியிருக்கிறார். மிக குறிப்பாக இந்த நூலை கர்நாடக பத்திரிகையாளர் சங்கம் முத்துமணி அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கிறார் என்ற செய்தி இவருடைய வெற்றி எங்கெங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் புகழ் ஒலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். எட்டுகின்ற உயரத்துக்கு ஏணி தேவையில்லை, இயல்பான உண்மைக்கு ஞானி தேவையில்லை, முக்கணி சாற்றுக்கு சீனி தேவையில்லை, உண்ணான் நோன்பிருக்கையிலே தீனி தேவையில்லை, ராமனுக்கு முடிசூட்ட கூனி தேவையில்லை, வான்வெளி பயணத்துக்கு தோணி தேவையில்லை, ஆறுதுக்க குளிப்பதற்கு கேணி தேவையில்லை, மக்களாட்சி நாட்டிற்கு ராணி தேவையில்லை, பளிங்குதரை மெழுகுதற்கு சாணி தேவையில்லை, தமிழுக்கு பிறமொழி பாணி தேவையில்லை. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அன்பினால் கட்டுபவர்கள் கயிற்றாலே கட்ட மாட்டார், உணவருமை உணர்ந்தவர்கள் குப்பையிலே கொட்ட மாட்டார், பாசத்தோடு வாழ்பவர்கள் யாரையும் திட்ட மாட்டார், நேசத்தோடு வாழ்பவர்கள் பங்காளியோடு முட்ட மாட்டார், சபையை கவனிக்காதோர் கைகளை தட்ட மாட்டார். கட்டு குடியாத்த குமணன் பேச்சுக்கு கைகளை தட்ட வேண்டும், கட்டாதோர் கைகளிலே கருந்தேல் கொட்ட வேண்டும், ஜல்லிக்கட்டு காலை வந்து வயிற்றிலே முட்ட வேண்டும், அதெல்லாம் கேட்காம கைகளை தட்ட வேண்டும். இப்போ தருமரை கேட்டால் உன் பொண்டாட்டி பேர் என்னன்னா என்ன சொல்லுவான்? சொல்லு. தருமரை கேட்டால் என்ன சொல்லுவான்? உன் பொண்டாட்டி பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? பாஞ்சேரி. பீமனை கேட்டால் பாஞ்சேரி, அர்ஜுனனை கேட்டால் பாஞ்சேரி, நகுலனை கேட்டால் பாஞ்சேரி, சகாதவனை கேட்டால் அவன் பொண்டாட்டி பேர் பாஞ்சேரி. அதுபோல் அவங்க 5 பேருக்கு பொண்டாட்டி பாஞ்சாலிங்க 5 பேர் பேசினாலும் இந்த நூலை பற்றி தான் பேச போகிறோம். அது எல்லாரையும் சொல்லியாச்சு, எல்லாம் ஊருக்கு சொல்லி இதுமாதிரி பேசுகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. இது அதனால் நான் கொஞ்சம் புறம்பே போய் பேசுகிறேன். நான் இங்கே இது ஒன்றும் வணக்கமே சொல்லலை. நான் இல்லைண்ணா தலைவரையும் சொல்லணும். சரி. தாவரங்கள் வளர்ச்சிக்கு உரம், அறிவின் வளர்ச்சிக்கு திறம், அன்பால் அணைப்பது கரம், பண்பின் வளர்ச்சிக்கு தலைவர் தாமோ தரம், எவர் தாமோ தர முடியார் அவரை போல். பக்தியை வளர்ப்பது கோயில் மணி, கல்வியை வளர்ப்பது பள்ளிமணி, நீதியை வளர்ப்பது ஆராய்ச்சி மணி, தமிழை வளர்ப்பது முத்துமணி. கூட்டை இயக்குவது சாவி, சாமியாரை இயக்குவது காவி, உடலை இயக்குவது ஆவி, அறிவியலை இயக்குவது தேவி. அனைவருக்கும் வணக்கம். முடிச்சுட்டு இன்னொரு யாரை விட்டுட்டு தம்பி அவர் இல்லை. நல்லோர்க்கெல்லாம் நல்லவன், வல்லவர்க்கெல்லாம் வல்லவன், அனைவரின் உள்ளங்களை கவர் கல்வன், தலைமை தாங்கும் தமிழ் செல்வன். கவிஞருக்கெல்லாம் கவிஞர், கண்ணதாசனுடைய காலடியாக விளங்கக்கூடியவர்,
கண்ணதாசன் ஆலமரத்தைக்கு விழுதாக விளக்கக்கூடிய எங்கள் தமிழ்நாட்டுக்கே பெருமையை தரக்கூடிய எங்களுடைய பேசியார் அவர்களுக்கு தமிழ் அந்த அந்த சந்திரனும் சூரியனும் ஓய்ந்து விடும், அந்த கங்கையோடு காவிரியும் காய்ந்து விடும், என்று ஓயாது உன் உள்ளம் அது காயாத பெருவெள்ளம், அது சிந்தனையில் துள்ளும் அல செந்தமிழில் வெல்லும் என்னாலும் தமிழ் உள்ளம் தமிழியலின் மனம் வெல்லும். பேசுறதுக்கு எங்கே போனாலும் நேரம் பத்துறது, அது ஒரு நிகழ்வு. சரி, இப்போ நான் அதிகமாக பேசலை. புத்தகம் வாங்கணும், புத்தகத்தை வாங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. அதை கொண்டு போய் படிக்கணும். அதை போய் சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த ராவண சீதையை தூக்கிட்டு போய் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தான் பாரு, அந்த மாதிரி சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்கிறான். புத்தகத்தை படிக்கிறது கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுகிற படிக்கிற ஆற்றல் போயிடுச்சு. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் படிக்கிற ஆற்றல்கள் போய்விட்டன. அதான் நீங்கள் நல்லா படிக்கணும். ஐம்பூதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எங்கள் பசங்களை கிளாஸில் பையனில் கேட்டேன், ஐம்பூதங்கள் யாவைன்னு. அவன் தமிழ் வாத்தியர், இங்கிலீஷ் வாத்தியர், கணக்கு வாத்தியர், சயின்ஸ் வாத்தியர், சமூக அறிவியல் வாத்தியர், இதுதான் சார் ஐம்பூதங்கள். அவனுக்கு தெரிஞ்ச ஐம்பூதம் அதுபோல் ஐம்பூதங்கள் இது வந்து பெரிய ஆராய்ச்சி. இது பாவாணர் அளவில், பெருஞ்சித்திரனார் அளவில் அதுவாக நடத்தக்கூடிய பெரிய ஆராய்ச்சி இது சென்னை பல்கலைக்கழகங்களில் நடத்தக்கூடிய ஆராய்ச்சி. இது மிக எளிமையாக தாத்ரேய பறவை என்று ஒன்று உண்டு. அது தன்னுடைய குஞ்சுகளுக்கு கல்லுதான் அதனுடைய உணவு. அந்த கல்லை அப்படி மென்று நம்ம பழைய காலத்தில் பொட்டுக்கல்ல புட்டுக்கல்ல சொல்லி நீங்கள் பொட்டுக்கல்லுக்கு மென்று கோழி குஞ்சுக்கு ஊட்டுவேன், மைனா குஞ்சுக்கு ஊட்டுவேன். அதுபோல ஐம்பூத கருத்துக்களை எல்லாம் மிக சீரோடு சிறப்போடு பேரோடு புகழோடு மிக எளிமையாக அதே நேரத்தில் வலிமையாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் எல்லாம் எளிமையாக படித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். சொல்ல முடிச்சது. இப்போ தான் நான் பேசுறதுக்கே வர்றேங்க. அவன்பாடு இவன்பாடு தமிழின் பெருமையை காப்பது எவன்பாடு என்று ஒதுங்காமல், இடர்பாடுகளை கண்டு கலங்காமல், குறைபாடு கண்டு சினுங்காமல், கிரேக்க இலக்கியத்தையும் உலக இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் ஒப்பு நோக்கி தட்டுப்பாடு இல்லாத கட்டுப்பாடு மூலம் உலக இலக்கியத்தோடு உடன்பாடு காணுவதே கடப்பாடு என்று தன்பாடு உணர்ந்தவர் தமிழியலன். இவர் அறிவு கதிரவன். இவர் ஐம்பெரும் ஆற்றல், நிலம் வளம், நீர் நிலத்தை வளப்படுத்தும் நலம், காற்று உலகத்தின் உயிர், வானம் இருக்கிறது ஆனால் இல்லை என்பது போல ஞானம், வெப்பம் உயிர் இயங்க உடலுக்கு வெப்பம் கட்டு கப்பம், ஐம்பெரும் ஆற்றல் கண்டு பொறாமையாளர் புண்படுத்தினாலும் புண்பாடு கண்டு பண்பாடு தவறாது, ஐம்பூத ஆற்றலை பிறந்தது எனக்காக என்று பாட்டுப்பாடும் பண்பாட்டாளர், ஐம்பூதங்களின் மாறுபாடு கண்டு கலங்காமல், ஐம்பூதங்களின் முரண்பாடு கண்டு சினுங்காமல், ஐம்பூதங்களின் வேறுபாடு கண்டு சலிப்பு என்னும் வாய்ப்பாடு தன்னை வாசிக்காமல், முதலில் தமிழன் கண்டதுதான் ஐம்பெரும் ஆற்றல் கோட்பாடு என்று பாடுபட்டு கற்பனை வெறுமைப்பாட்டை ஒழித்து அருமைப்பாட்டை உடைய தொல்காப்பியம், புறநானூறு, திருக்குறள், பரிபாடல், மதுரை காஞ்சி, கம்பர், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், கல்பூசியஸ் ஒருமைப்பாடு ஆராய்ந்து தமிழரின் அருமைப்பாடு உடைய ஐம்பெரு ஆற்றல் அயல்நாட்டு அறிஞர்களின் 40 ஆற்றலை விஞ்சியது என்று கண்டுபிடித்தது தமிழின் வேலைப்பாடு. அறிதோறு அறியாமை கண்டற்றால் அயல்நாட்டு அறிஞர்களின் கோட்பாட்டை முயலாமை கதையைப் போல முயலாய் ஆனவர்கள் அயல் நாட்டு அறிஞர்கள். அதை வகைப்பாடாக வெளிப்பாடு செய்வது ஐம்பெரு ஆற்றல் கோட்பாடு என்று கூறி முடிக்கல. இப்போ சின்ன செய்தி ஒரு தகவல் சொல்லி தமிழை எப்படிப்பட்ட தனி இல்லை எல்லாரும் பேசிட்டா மட்டும் கேட்டுறாங்களா?
சின்ன அறிவியல் செய்தி சொல்கிறேன். இந்த குடியாத்தம் குமணன் நினைவாக நீங்கள் தமிழர், பெங்களூர் தமிழர் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியனுக்கு 90 பெயர்கள் உண்டு தமிழில். அதில் 90 இரவி, இனமணி, எந்தூர், செஞ்சொல், பரிதி, தேரோன், எல்லோன், பானு, சண்டன், அரக்கன், அண்டையோனி, ஆயிரங்கதினு, கனலி, திவாகரன், கனலூர், பார்க்கர் என்று 90 பெயர்கள் சூரியனுக்கு மட்டுமே உண்டு. அதில் ஒரு பெயர் என்ன தெரியுமா தமிழர்களே? என்ன பேர் தெரியுமா பெங்களூர் தமிழர்களே? அண்டையோனி. சொல்ல எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அண்டையோனி. அண்டையோனி என்றால் நண்பர்களே, அண்டம்னா இந்த உலகம், யோனி என்றால் குழந்தை பிறக்கிற இடம். யோனி என்றால் குழந்தை பிறக்கிற இடம், அதுதான் யோனி, பெண் கூறி. அப்போ சூரியன் என்னடான்னு கேட்ட தமிழன் சொல்கிறான், டார்வின் வந்து அவன் ஆயுள் முழுக்க ஆராய்ச்சி செய்தது உலகம் சூரியனிலிருந்து தோன்றியது என்று. டார்வின் அவன் வாழ்நாள் முழுக்க ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த கருத்தை தமிழன் ஒரே சொல்லினாலே அண்டையோனி, சூரியனிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றியது என்று ஒரு சொல்லிலே நிரூபித்தார் தமிழன். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். வணக்கம். தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற தமிழினுடைய 5 ஐம்பெரும் ஆற்றல்கள் என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் வே. தமிழ்ச்செல்வன் அவர்களே, நூலை வெளியிட்டு சிறப்பித்த மேனாள் தலைவர் பெங்களூர் தமிழ்ச்சங்கம் மரியாதைக்குரிய தி.கோ. தாமோதரனார் அவர்களே, நூலை வாங்கி அழகான சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய முனைவர் தேவி அவர்களே, மிக அருமையான சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற குடியாத்தம் குமணன் அவர்களே, தமிழ்ச்சுவை நகைச்சுவை இரண்டும் கலந்த ஒரு பேச்சு எப்பொழுதுமே குடியாத்தம் குமணன் அவர்களுக்கு உண்டு. நானும் குடியாத்தம் குமணனும் சென்னையை சார்ந்தவர்கள் தான். அடிக்கடி நாங்கள் 2 பேரும் பல நிகழ்ச்சிகளை பேசுவது உண்டு. எந்த மேடையிலே பேசினாலும் மக்களை கலகலப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய குடியாத்தம் குமணன் அவர்கள். மிக அப்படிப்பட்ட குடியாத்தம் குமணன் அவர்களே, மிக சிறந்த கவிஞரும் பேராசிரியருமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஞானம் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற தமிழன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் ராம இளங்கோவன் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தமிழிலன் கல்வியாளராகவும் கவிஞராகவும் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒருவர். ஏன் இவர் கவிஞராகவும் கல்வியாளராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்று யோசித்து பார்த்தால், இவர் பிறந்த நாள் ஜூலை 14. ஜூலை 13 என்பது கவி பேரரசு வைரமுத்தினுடைய பிறந்த நாள். ஜூலை 15 என்பது பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். ஆகவே இடையிலே பிறந்த இவர் ஒரு பக்கம் கவிஞராகவும் ஒரு பக்கம் கல்வியாளராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பது மிக சிறப்புக்குரிய ஒன்றாகும். இரண்டுமாக ஒருவர் இருக்க முடியாது. பெரும்பாலும் கல்வியாளராக இருப்பவர்கள் கவிஞராக இருக்க மாட்டார்கள், கவிஞராக இருப்பவர்கள் கல்வியாளராக இருக்க மாட்டார்கள். ஆனால் இரண்டுமாகவே ஒரு மனிதர் இருக்கிறார் என்பதும், அதிலும் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், திங்கள் தோறும் மாதந்தோறும் 27ஆம் தேதி ஒரு நூல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன், இப்படியே போனால் நிலா கூட முடிவெடுத்து விடும். இனிமேல் 27ஆம் தேதி தான் பௌர்ணமி. 27ஆம் தேதி தான் பௌர்ணமியாக நான் வரப்போகிறேன் என்று நிலா கூட ஒரு முடிவெடுத்தாலும் முடிவெடுத்து விடும். இப்படி தொடர்ந்து அவர் நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பது மிக பெருமைக்குரிய ஒன்று. ஒரு அருமையான நூல், எனக்கு ரொம்ப பிடித்தமான நூல். நான் ரொம்ப நீண்ட காலமாகவே நான் சொல்வது உண்டு, அறிவியலோடு தமிழை அணுகுங்கள், அறிவியலோடு தமிழை அணுக வேண்டும். அதை அவர் மிக அருமையாக செய்திருக்கிறார். சாக்ரட்டிஸாக இருந்தாலும், பிளாட்டோவாக இருந்தாலும், அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் 4 கூறுகளை தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகாயத்தை சொல்லவில்லை, தமிழ்தான் சொல்லியிருக்கிறது என்பதை மிக அழகாக நிறுவியிருக்கிறார். தொல்காப்பியத்திலே இருந்தும், புறநானூற்றிலே இருந்தும், பரிபாடலிலே இருந்தும், மதுரை காஞ்சியிலே இருந்தும், திருக்குறளிலே இருந்தும், கம்பனிலே இருந்துமாக அவர் எல்லாவற்றையும் மிக சொல்லியிருப்பது மிக பெருமைக்குரிய ஒன்று. புறநானூற்றில் அழகாக சொல்லுவாங்க, இதுதான் நீங்கள் தான் குறிப்பிட்டிருக்கீங்க. அதை மண் திணித்த நிலம், நிலந்தாங்கும் விசும்பும். நிலம்னா தெரியும் உங்களுக்கு, விசும்புன்னா ஆகாயம். விசும்பு தை ஒரு வலியும், விசும்பை துடைத்து கொண்டு வரக்கூடிய, தடவி கொண்டு வரக்கூடிய காற்றும்.
வலி தலைய தீயும், வலியை சார்ந்து தீ. நெருப்புன்னா காத்தடிச்சா போய் ஓங்கி பரவும். தீ முரணிய நீரும். இந்த 5ம் இருக்கின்றது என்பதை 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பேயே புறநானூற்றிலே சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நண்பர்களே, தமிழுக்குள்ளே புகுந்து பார்க்கின்ற பொழுது ஏராளமான அறிவியல் செய்திகள் இருக்கத்தான் செய்கின்றது. உலகம் உருண்டை என்று நாம் பின்னாலே சொன்னோம். உழவை சார்ந்துதான் உலகம் என்று திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? ஏர் பின்னது உலகம், சுழன்றது உலகம், ஏர் பின்னாலேயே சுழல்வது உலகம். இந்த சுழலும் உலகம் என்ற வார்த்தையை கூட இந்த உலகம் உருண்டை என்பதை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இப்போ நிறைய செய்திகள் அப்பயே ரொம்ப அழகாக சொன்னாங்க. பின்காலத்தில் தான் அணுவை உடைக்க முடியும்னு நினச்சாங்க. அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. என்ன கோணினும் சதக்கூறிட்ட என்று கம்பன் சொல்லியிருப்பான். இப்படி நிறைய தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறிவியல் செய்திகள் இருக்கின்றன. நாம் தான் அந்த செய்திகளை எல்லாம் நாம் தேடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வானத்துக்கு நம்முடைய நிலாவினுடைய தென்பகுதியிலே சென்ற பொழுது நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் போன்றவர்களெல்லாம் அங்கே ஒரு விண்கலத்தை அனுப்பினார்கள். அது மிக வெற்றிகரமாக அந்த தென்பகுதிக்கு போய்விட்டது. அதற்கு முன்பு யாரும் அதை போகவில்லை. ஒரு செய்தி கூட உண்டு, அதற்கு முன்பாக ரஷ்யா முயற்சி செய்து அங்கே அதை வெற்றி காண முடியவில்லை. ஆனால் நம்முடைய இந்தியா அதை வெற்றி கண்டிருக்கிறது. அந்த செய்தி வந்த பொழுது தினமலர் பத்திரிகையிலே ஒரு தலைப்பு போட்டார்கள், வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொட்டு விட்டோம் என்று கண்ணதாசனுடைய வரி எடுத்து அங்கே போட்டிருக்காரு. அந்த தலைப்பு அதுதான், வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொட்டு விட்டோம் என்று. இப்படி பல இடங்களிலே நம்முடைய அறிவியல் செய்திகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதையெல்லாம் தேடி நமக்கு தர வேண்டும். தமிழிலன் போன்றவர்கள் இப்படி தந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னா அந்த புத்தகத்தை சின்னதாக போட்டதுதான். பெரியார் எப்பவுமே சின்னங்களை சிறு சிறு புத்தகமாக போடுவார். அம்மையா கார்த்தியானி அம்மாவுக்கு தெரியும், 1 அணா 2 அணா அப்படின்னு தான் போடுவார். ஏன்னா அப்போ தான் மக்கள் வாங்கி படிப்பாங்க. பெரிய புத்தகத்தை பார்த்தா வாங்கி வச்சுருவாங்க. யாரோ சொன்னாங்க, பெரும்பாலும் புத்தகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா படிக்கிறதே கிடையாது, வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுக்குவாங்க. இது மாதிரி சிறு சிறு புத்தகங்களை போட்டீர்கள் என்று சொன்னால் அது பயனுள்ள புத்தகமாக இருக்கும், எல்லோரையும் போய் சேரும். புத்தகங்களை வாங்குகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கட்டாயம் புத்தகம் வாங்க. ஒரு மாதத்துக்கு புத்தகத்துக்குன்னு நாம் பணத்தை ஒதுக்கி தான் ஆகணும். அண்ணா அழகாக சொல்வார், பூஜை அறையில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை அறை இருக்கிற மாதிரி ஒரு புத்தக அறையை வைத்துக் கொள்ளுங்கள்வார். இருக்கணும், ஒவ்வொரு புத்தக அறை இருக்கணும். அதே மாதிரி தான் அந்த புத்தகங்கள் வாங்கிறதுக்கு நம்ம கவலையே படக்கூடாது. எவ்வளோ செலவு பண்ணுறோம். 500 ரூபா கொடுத்து ஒரு ஷர்ட் எடுக்க போவோம். எனக்கு கூட அந்த அனுபவம் உண்டு. 550 ரூபான்னா விட்டு வந்துடுறோமா சொல்லுங்கள்? 50 ரூபா தானே கொடுத்துட்டு வந்துடுறோம். 10,000 ரூபான்னு செலவு பண்ணலான்னு முடிவு பண்ணி சுற்றுலா போகிறோம். சரிப்பா, அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்து ஒரு மேலே ஒரு 1000 ரூபா தான் அங்கே ஆகணும்னா, இல்லை 1000 ரூபாலாம் செலவு பண்ண மாட்டோம், திரும்பியாக வந்துடுறோம். போனால் போட்டோம் ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துடுறோம். ஏன் நகை கடைக்கு புறப்புற நேரத்தில் ஒரு வேலை இருக்கும், போய் சேர நேரத்தில் ஒரு வேலை இருக்கும். தங்கம் அப்படி தானே இருக்குது. இங்கே புரட்டா 9,100 ரூபா ஆனால் நகை கடைக்கு போய் சேர்ந்தா 9,200 ரூபான்னுவோம். நான் விட்டால் வந்துடுறோம், பரவாயில்ல வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டு வரோம். ஆனால் புத்தகத்துக்கு மட்டும் எனக்கு இந்த புத்தகத்துக்கு கழிவு கொடுக்குறதே எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன் கழிவு தரணும்? நகைக்கு சேதாரம் போடுறோம், புத்தகத்துக்கு கழிவு தரோம். இது ரொம்ப யோசித்து பாருங்க. இந்த முரண் நமக்கு எப்படி இருப்பாங்க இல்லையா? ஆக இந்த புத்தகத்துக்கு கழிவு கூட வாங்கணும், கழிவு கொடுத்தாலும் வேணாங்கன்னு சொல்லிட்டு வாங்கணும். எவ்வளவு செலவு பண்ணுறோன்னு யோசித்து பாருங்கள். ஆகவே நான் புத்தகத்துக்கும் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைத்து செலவு செய்தால்தான் எழுத்தாளர்களை நாம் ஊக்குவிக்க முடியும். எழுத்தாளர்களை ஊக்குவித்தால்தான் தமிழை நம்மால் ஊக்குவிக்க முடியும். சும்மா தமிழ் வாழ்க என்று சொல்கிறதுனாலே தமிழ் வாழ்ந்து விடாது. எழுத்தாளர்களை எல்லாம் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் எழுதுகிற புத்தகமெல்லாம் விற்க வேண்டும். பல பேர் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறார்கள். 1000 புத்தகம் போட்டுட்டு 950 புத்தகம் வீட்டிலே வச்சுருக்காங்க. இந்த நிலைமையே இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் புத்தகமே இருக்கக்கூடாது. எல்லாரும் வாங்கணும் புத்தகங்களை. புத்தக கண்காட்சிக்கு சென்றால் நிறைய புத்தகங்களை, அது என்ன செய்கிறீங்கன்னா புகழ்வாய்ந்தவருடைய புத்தகம் தான் வாங்குறீங்க. கல்கி, கண்ணதாசன், ஜெயகாந்தன் அப்படின்னு புது புது எழுத்தாளர்களை தேடி வாங்குங்க. அது ரொம்ப அவசியம். அவர்களையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், நீங்களும் புது செய்தியை தெரிந்து கொள்வீர்கள். ஏன்னா இப்போல்லாம் வருகிற இளைஞர்கள் சாதாரண நினைக்காதீங்க. என்ன பெர்னாஷா தான் சொன்னார், நான் ஷேக்ஸ்பியரின் தோளிலே நின்று உலகத்தை பார்க்கிறேன்.
ஏன்னா ஷேக்ஸ்பியருக்குன்னு ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, அந்த அறிவை மீறி அவருக்கு அறிவு வருதுன்னா என்ன காரணம்? ஷேக்ஸ்பியரின் தோளிலே நின்று கொண்டு தான். அது மாதிரி பழம்பெரும் எழுத்தாளருடைய தோளிலே உட்கார்ந்து கொண்டு தான் புதிய எழுத்தாளர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆக புது எழுத்தாளருடைய புத்தகங்களை எல்லாம் தேடி வாங்குங்கள். உங்கள் கையிலே தான் எழுத்துலகம் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.